ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட நம்மிடையே இருப்பவர் சங்கரன் ஐயா. வணக்கம் ஐயா. ஆஹ் இன்னைக்கு வந்து கேள்வி பதில் அந்த ஆல்ரெடி ஒரு வீக் வந்து முடிஞ்சது. ஸோ அதோட தொடர்ச்சியா நம்ம கேள்விகள் வந்து ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வந்து விளக்கங்கள் சொல்லுவாரு. ஸோ நேயர்கள் வந்து அவங்கவுங்க அன்பர்கள் வந்து அவங்கவுங்க கேள்விகள் ஏதாவது இருந்தா கை உயர்த்தி ஒருவர் பின் ஒருவராக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. சங்கரன் ஐயா இருக்கீங்கல்ல? வணக்கம் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஐயா. ஓகே ஓகே. வணக்கம். தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா. நான் முதல்ல என்னோட கேள்வி கேட்டுறேன். ஐயா, பீயிங் இன் ரைட் ஆட்டிடியூட், அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ வந்து மதர் ஒரு ஒரு கூக்குரல் நமக்குள்ள கேக்குது அப்படின்னா அது மதரோட வாய்ஸ் தானான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அந்த ரைட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறதும் வந்து அதுக்கு ஒரு மலர் கூட மதர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரைட் ஆட்டிடியூடுங்கிறது எப்படி வளர்த்துக்கிறது? ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் விளக்குங்க ஐயா. நன்றி ஐயா. அதாவது நம்மளுக்கு வந்து தோணும் ஜென்ரலா அன்னைட்டு நாம ஒரு கொஸ்டினை வைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஏன்னா நிறைய பிளேன்ஸ் இருக்கு, அன்னைட்டேருந்து வர பதிலும் இருக்கும், அண்ட் மென்டல் பிளேன்ல அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பதில் வரும். ஸோ ஹவு டு நோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் வாட் இஸ் இட் தட் வி ஷுட் டூனா, எது நம்மளுடைய ஈகோவையோ இல்லை டிசைர்ஸையோ திருப்திப்படுத்துறதோ அந்த மாதிரி பதில் வந்தா அது மேல நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் சஸ்பெஷனோட தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுவே என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி வேணும், அதை வந்து நான் பண்ண விரும்புறேன். எனக்கு முன்னாடியே ஒரு கார் இருக்கு, ரெண்டாவது கார் புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கு, எங்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்க விரும்புறேன், அன்னைக்கு ஆஃபர் பண்றேன். ஏன்னா எனக்கு அதை வாங்கணுங்கிறது இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பதில் 4 வருது, அதுல வாங்கிட்டு என்ன தவறு, உனக்கு இந்த இதுக்காக தேவைப்படும். ஸோ வி ஹாவ் டு வெயிட். எப்பவுமே என்னுடைய டிசையர் என்னுடைய ஈகோவை திருப்திப்படுத்துற மாதிரி அதோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில் வந்ததுன்னா ஐ பி வெரி வெரி சஸ்பீஷியஸ் அபவுட் இட். கொஞ்சம் வெயிட் பண்ணி அது மாதிரி அன்னையோட பதில் அதோட சேர்ந்து இருக்கலாம் சில தருணத்துல. பட் நார்மலி நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணி, அதனால தான் எப்பவுமே ப்ரேயர் சொல்லும் போது லெட் தை வில் பி டன் அண்ட் நாட் மைன்ங்கிறத நம்ம எப்பவுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி பர்டிகுலர் அபவுட் தட் அண்ட் சின்சியரா அன்னைட்டு சொல்லும்போது அன்னையே காமிச்சிருவான். நம்ம உள்ளேந்து தெரியும். சைக்கிக் பீயிங் பத்தி பேசணும் இல்லையா, உள்ள ஒண்ணு இருக்குன்னு. அந்த சைக்கிக் பீயிங் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கும். அந்த ராங் சாய்ஸ் பண்ணேன்னா யூ வில் ஃபீல் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் யூ. உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் உறுத்தும், சரியில்லைன்னு படுறதுன்னு. அதை கேட்கணும். அதான் வாய்ஸ் ஆஃப் த சைக்கிக் பீயிங். ஆரம்பத்தில் அது வந்து ரொம்ப சின்ன வாய்ஸா இருக்கும். only as the psychic emerges then it dominates the outer personality. இல்லைன்னா உள்ள ரொம்ப ஒரு சின்ன இல்லை இது நீ பண்றது தப்புன்னு அந்த வாய்ஸை கேட்டு நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்த அன்பர்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து மதர் சொல்லியிருக்காங்க டிவைன் வந்து நாடணும், டிவைன் வந்து நம்ம டெய்லி நினைக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இந்த நிர்குண பிரம்மம் அந்த மாதிரி நமக்கு ஒரு இடோல்ல பார்த்து ஒரு உருவத்துல பார்த்து நம்மளுக்கு வந்து பழக்கம் ஆனதுனால நம்ம டிவைன் அப்படின்னா தெய்வீகம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நான் வந்து மனசுக்குள்ள இருந்து ஒரு சுடர் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஜோதி வடிவா நான் டிவைனை நினைக்கிறேன். அது கரெக்ட் தானான்னு கேட்கணும். அதாவது நாம வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நினைப்பேன்னு இருக்கக்கூடாது. ஜோதி வடிவா நிச்சயமா நினைக்கலாம் இறைவனை. ஹார்ட் சென்டர்லயோ நெத்திக்கு நடுவுலையோ ஜோதி வடிவா நினைக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னொரு அந்த ஸ்கந்தகுரு கவச்சல் பரந்த அன்பினே நீ பரபிரம்மம் என்றனே. அதே மாதிரி
அன்னையை பத்தி சாவித்திரியில என்ன வருதுன்னா, லவ் இன் வாஸ் வைடர் than the universe. The whole world could take refuge in her single heart. அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த உருவம் இல்லாம முழு சிருஷ்டியையும் அரவணைத்து கொண்டிருக்கும் அந்த பரந்த அன்பாக அந்த மாதிரியும் நினைக்கலாம். ஸோ வாட் எவர் ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஃபீல், ஏதாவது ஒரு விதத்துல நீங்க நினைக்கும் போது அது உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறதுன்னா அந்த ரூபத்துல ஒரு கிரேஸ் ஃப்ளவரான ஒரு ஃப்ளவர் இருக்கு, அதுக்கு அன்னை கிரேஸ்ன்னு அருள்னு பேர் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ளவரா நினைக்கிறேன். ரோஸ்ல அன்னைய ஆவாகனம் பண்ணிக்கலாம். ஸோ எனி திங் விச் இஸ் த ரைட் சிம்பிள், லைட், டிலைட், ஆனந்த, அதோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சிம்பிள் உங்களுக்கு மனசுல ஸ்டிக். சில பேருக்கு அன்னை படங்கள்ல ஒரு படம் தான் பர்டிகுலரா பிடிக்கும், அதோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். எவ்வளவோ படங்கள் அன்னையோடு இருந்தாலும் அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு, ஸோ அதுதான் ஜென்ரலி அவ வீட்டுல கூட வாங்கி வச்சுப்பா இந்த பர்டிகுலர் படம். அந்த ஒரு ஃபார்மோட நீங்க பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் மீன் தட் நீங்க எல்லா ஃபார்மையும் நீங்க அதை வச்சு ஒண்ணு பின்னாடி ஒன்னா நீங்க வர்ஷிப் பண்ணணும். The main important thing is that connection which you feel in the heart. இந்த சைக்கிக் பீயிங் உடனே அங்க ஒரு சின்ன குழந்தை அம்மாவோட மூஞ்சியை பார்த்தா எப்படி ஒரு சிரிப்பு வர்றது, அதுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, அந்த feeling you will get when you invoke the mother in any particular form that is convenient. அதுல எந்த தவறும் கிடையாது. ரொம்ப நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. நான் கடலூர்ல இருந்து உமா பேசுறேங்க சார். இப்ப மதர் பர்த்டே டைம் வர்றதுனால நம்ம எப்படி எதை ஃபாலோ பண்ணலாம், எப்படி இருக்கணும்ங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அரவிந்தர் நம்ம புக் இருக்கு இல்லையா, அந்த மதர் சின்ன புக்கு ஸ்ரீ அன்னைன்னு, அதுல சொல்லியிருக்க டு பி சாதகா யோகி இஸ் நாட் த எய்ம் ஹியர். ஏன்னா அதோட கர்வம் வந்துடும். நான் பாரு எவ்வளோ சின்சியர் சாதகன், நான் பாரு பாதி யோகி ஆயாச்சு, 20 வருஷமா யோகம் பண்றேன். The aim is to be a child of the mother. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு அன்னையின் குழந்தை என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா அது சத்தியம் இல்லை, அது ஒரு இமேஜினேஷன் இல்லை. We are all children of the mother. ஸோ சாதனையை பத்தி படிச்சு அதை ஃபாலோ பண்றதுல சின்சியரா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அம்மா சொல்றதை கேட்கும் இல்லையா, நம்பிக்கை இருக்கு. இப்ப நாம இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த பாதையில் வரும்போது அன்னை அரவிந்தர் சொன்னதை நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. அதாவது இந்த மாதிரி பண்ண முடியாது, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு அன்னை சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம தெளிவா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அந்த பணத்து பின்னாடி ஓடாத. ஏன்னா அதுக்கப்புறம் லெசன் எப்போ வரும்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு அடி விழும். இந்த பணத்து பின்னாடி போய் இருக்கிறதும் கையை விட்டு போயிடும். அந்த மூலமான லேர்னிங் பண்ண விரும்புறியா, இல்லைன்னா அன்னை சொன்ன மாதிரி சன்லைட் பாத், ஒளி பொருந்திய பாதையான அந்த ஒரு புக்கே இருக்கு அன்னையோட வேர்ட்ஸ்ல. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சிம்பிளா அன்னை அரவிந்தர் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணேன்னா ரொம்ப கஷ்டப்படாம நீ உன்னுடைய லட்சியத்துக்கு போய் சேரணும். இல்ல நீ தவறு செய்து அந்த தவறு உனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒண்ணு கிடைச்சு ஒரு நீ டிசப்பாயின்மெண்ட் கிடைச்சு அது மூலமாவும் லேர்ன் பண்ண. ஜென்ரலி நார்மல் பீப்புள் அந்த வழியா தான் போவான். ஸோ அதனால we have to be always doing only one thing. Think of yourself. அன்னை சொல்லியிருக்க, I am the real mother of all beings. தேவர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், மனிதர்களாகட்டும். ஏன்னா நாம நினைச்சுக்கணும் சரி ஒரு உலகத்தில் ஒரு தாயில் மூலமாக பிறந்திருக்கிறோம் என்று. பட் அந்த சிருஷ்டியே எப்படி ஏற்படுது, நம்ம தாயா இருக்கட்டும், நம்ம தாத்தாவா இருக்கட்டும், இந்த உலகமே இருக்கிற சிருஷ்டி இறைவனிலிருந்து தான் டைரக்டா வருது. அதை சிருஷ்டிப்பவள், கிரியாட்ரிக்ஸ், இஸ் த டிவைன் மதர். அதனால நாம அந்த விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். That I am a child of the mother and if I am sincere in my devotion, in my love for the mother, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அது எனக்கு உள்ள இருந்து காமிச்சிடும். இந்த இது பண்றது தப்புன்னா பெரிய நெகட்டிவ் தப்பு இல்லை. அதாவது ஒரு இந்த லெஃப்ட் போனோம், அதுக்குள்ள ரைட் பக்கம் கொஞ்சம் திரும்பிட்டேன்னா போற வழியில கொஞ்சம் ரைட் சைட்ல போன உடனே உள்ள இருந்து எனக்கு கைடன்ஸ் வந்துடும். நீ இங்க போக திருப்பி அந்த இடத்துல லெஃப்ட்ல ஒரு ரூட் போச்சு, அந்த ரூட் வழியா தான் போகணும்.
அதே மாதிரி பி எ சைல்ட் ஆஃப் த மதர், ஆஃபர், ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் எவ்ரிதிங். அதுதான் முக்கியமான. எனக்கு எப்பவுமே அன்னை நம்மளோட இருக்காங்கிற அந்த சத்தியத்தை நாம் மறக்க கூடாது. அரவிந்தர் சொல்லுவேன், she is indeed always present. There is no moment, no place in the world or in any other world where she is not present. அதுதான் டிவைன் மதர், ஆத்ய சக்தி, தி கிரியேட்ரிக்ஸ். ஏன்னா wherever the Brahman is present, எங்கெல்லாம் பிரம்மன், பிரம்மன் எங்கேயும் எல்லா இடத்தையும், அந்த பரம்பொருள் எல்லா இடத்தையும் இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார். And the divine mother is not only Brahma Jaya, Jayana Shakti. She is not only Brahma Jaya, she is Brahma Jaya. Brahmanike Anne eppadina, she manifests this unmanifest Brahman out of his sheer infinity and beyond form and formlessness. It is through her that he manifests. அதனால அரவிந்தரை பற்றி சொல்லும்பொழுது அண்ணன் என்ன சொன்னார்னா, வித்தவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், வித்தவுட் மீ ஹீ இஸ் அன்மேனிஃபெஸ்ட். இந்த சிருஷ்டின்னு வந்துட்டாலே முதல்ல இருக்கிறது இந்த ஆத்ய சக்தியான அன்னை தான். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட். அதை நம்ம மறக்கக்கூடாது. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா பார்த்துப்பான்னு தெரியும், அதுக்காக நீங்க வந்து ஒவ்வொரு தரையும் போய் கேட்கணும் இல்லை. அம்மா பார்த்துட்டே இருக்க, நீ போற சின்ன குழந்தை போறது தப்பான ஒரு ரூம் பக்கம் போயிடுத்து, இல்லை ரோட்ல போகும்போது ஒரு நாயை பார்க்க போது அம்மா கையை பிடிச்சி இந்த பக்கம் எடுத்துருவா, அதுவரை ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. நாம கவலைப்பட தேவையில்லை. யூ கேன் பி கேரிட் பை த மதர் ஆன் திஸ் பாத் அண்ட் இன் அவர் லைஃப். வாழ்க்கையிலையும் பார்த்தப்ப இக பரம் ரெண்டு பத்தியுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிம்பிளி ஹேவ் திஸ் ஃபெய்த் which is the truth that you are a child of the mother. She is constantly present and she will take care of. And then whenever you read something and நீங்க படிச்சப்பறம் அன்னை இப்படி சொல்றா, அரவிந்தர் இப்படி சொல்றாங்க, கொஞ்சம் புரிஞ்சு இது நம்ம வந்து இன்னும் ஃபாலோ பண்றது இல்லைன்னு பட்டா உடனே ஒரு முயற்சி பண்ணும், இனிமே இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். அவ்வளவு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நன்றிகள் சார். திருச்சூர் பரமேஸ்வரன் என்ன வணக்கம் ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நல்லா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறோம், பழையசெல்லாம் மறக்கிறோம், எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அடி உணர்வுல இருந்து தேவையில்லாத பழைய இது வந்து நம்மள மேல எழுந்து வந்து நம்மள வருத்தப்பட வச்சு, கோவப்பட வச்சு, ஏன் இதெல்லாம் நம்ம மறந்துதானே இல்லை, ஏன் இது இப்படிலாம் இருக்குதுன்றது போது எப்படிதான் அதெல்லாம் வெளியில தள்ளுறதுன்னு தெரியல. அப்படியே பதுங்குற மாதிரி பதுங்கி பதுங்கி அப்பப்போ வெளியில வருது. நம்ம அதுல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. சொல்றேன். அதாவது என்னன்னா, கீதையிலையும் சொல்லியிருக்கு சமத்துவம் யோகம் உச்சத்தைன்னு. அதே மாதிரி அன்னையுடைய வேர்ட்ஸ் இது. In peace and silence, the eternal manifests. Allow nothing to disturb you, and the eternal will manifest. Have perfect equality in the face of all, and the eternal will be there. So, நம்ம first attitude என்ன எடுக்கிறோம்? அதாவது we have to welcome. நீங்க சொல்றீங்க இல்லையா, திடீர்னு அடியிலேருந்து வர்றது பழைய இது வருத்தறதுக்கு, உடனே அதுக்கு வந்து பெரிய ஒரு விருந்தாளி வந்த மாதிரி வாங்கோ வாங்கோ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்னா, that is an opportunity to get rid of all these negative things forever. அது திருப்பி போகக்கூடாது. எப்படி ஒரு கரப்பான் பூச்சி வெளியில வந்தா நீங்க பயந்து பயந்து பின்னாடி ஓடினா அது உங்க பின்னாடி ஓடி வரும். அடிக்க போதும் உள்ள போய் பதுங்கிடும், திருப்பி வரும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் இருட்டு வந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம சைக்காலஜிக்கலி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டவுன் ஆனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் இன்னும் ஃபோர்ஸோட வரும். பட் ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னா, வாங்கோ உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா உங்களை உழிக்கணும், அடியோட உழிக்கணும். All that denies must be torn out and slain.
எதெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களோ வெளியில வரும்பொழுது அதை உள்ள போக விடக்கூடாது, அது பிடிச்சுக்கணும். இன்னும் சொல்லு, என்ன சொல்ற, அது இன்னும் டீட்டெயில் இருக்குமே, என்னை எப்படி அவமானப்படுத்தினா, என்னென்னலாம் என்ன சொன்னா, அதெல்லாம் நன்னா வந்த அப்புறம் நன்னா ஒரு பண்டில் பண்ணி அன்னை சொல்லியிருக்காது. ஆக்சுவலி ஆஃபர் இட் அப் டு த மதர். சைக்கிக் ஃபயரும் பண்ணலாம் இல்ல, மதர்கிட்ட ஆஃபர் பண்ணி அது எரிஞ்சு போற மாதிரி. இன்ஃபேக்ட் இன்னொரு டெக்னிக் கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து விடுறது இல்லை, ஒரு விஷயம் உங்களை எப்பவுமே வருத்தப்படுற வைக்கிறதுன்னா, யூ ரைட் இட் டவுன், ஒரு லெட்டர் மாதிரி அந்த இந்த விஷயமெல்லாம் எழுதி அதை எரிச்சுட சொல்றேன் கான்சியஸ்லி. அது வந்து உங்களுக்கு வந்து உள்ளேருந்து கிளியரன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யூ பர்ன் தட் திங் ஆஃப்டர் ரைட்டிங் இட் டவுன். ஏன்னா இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். அதாவது இந்த வருத்தப்படுற விஷயம் என்ன சொல்லுவான்னா, அந்த ஆளுக்கு நான் வந்து 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்தேன், 5 வருஷம் ஆச்சு. அப்போ சொன்னா சில மாசத்தை திரும்பி நான் அலைஞ்சு என்னோட செருப்பு தேஞ்சு போச்சு, இன்னும் அந்த பணம் எனக்கு திருப்பி வரல. இதுல விஷயம் என்னன்னா, இந்த ஆளு தப்பு பண்ணல. இந்த ஆளு என்ன பண்ணா, அந்த 1,00,000 ரூபாய் அந்த ஆளுக்கு கடனா கொடுத்தான். அதுதான் அவனோட தப்பு. தப்புன்னு இல்லை, அவன் கொடுத்து விட்டான். தப்பு பண்றது அந்த ஆளு. பின்ன சஃபர் இந்த ஆள் எப்படி ஏன் பண்ணணும்? அந்த இதுதான் அவனுக்கு புரியணும் அந்த விஷயத்த. நான் பண்றதுல எங்கேயோ சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. எனக்கு என்ன முக்கியம், அந்த பணம் வரணும். அது வருமோ வராதோ, அதான் கர்மண்யவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன. சரி, நான் 4 வருஷம் அலைஞ்சேன். அண்ட் செகண்ட் ஆஃபர் இட் டு த டிவைன். நீ என்ன விரும்புறியோ அது நடக்கணும். வரதா இருந்தா வரட்டும், வரல நான் ட்ரை பண்ணுவேன், முயற்சியை நான் விட மாட்டேன். ஆனா இதை வந்து சைக்கலாஜிக்கலி ஈவன் புத்தியோட லெவல்ல புரிஞ்சுட்டாலும், why should I suffer when I have not done anything wrong? அதனால அந்த இதில் லேர்னிங். ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஒன்லி ஃபார் அ லேர்னிங். நம்ம க்ஷேத்திரஜர ஆகிறதுக்கு தான் இந்த க்ஷேத்திரம்னு கொடுத்துரு. லைஃப் வந்து வெறும் பிறந்துக்கிறதுக்கு, கம்ஃபர்டபுளா வாழறதுக்கு, அண்ட் கடைசியில ஒரு டயத்துல திருப்பி அதே மாதிரி வந்து போறதுக்கு இல்லை. திஸ் இஸ் லைக் அ கிளாஸ் ரூம் வேர் யூ ஆர் எக்ஸாமின் ஸோ தட் யூ கேன் கோ டு த ஹையர் கிளாஸ். கரெக்டாக பாஸ் பண்ணிட்டேன்னா சீக்கிரம் மேலே போயிடுவேன். இல்லைன்னா அதே கிளாஸ்ல திருப்பி வந்துட்டே இருப்பேன் ஜென்மமா. we have to understand. அந்த ஆட்டிடியூட் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கப்புறம் டிசப்பேர் ஆகிடும். அது ஏன் வருதுன்னா, they are behind all such things, emotions. There are forces of the vital world who actually enjoy the vibrations. உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், துக்கம், அது சாப்பிடுறது இந்த வைட்டல் ஃபோர்ஸஸ், ஆங்கர். அதனால சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சியர்ஃபுல்னஸ், ஜாய் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா, the creatures which are drawn to cheerfulness and joy will come around you. இந்த பிராண ஜகத்தின் அந்த இது அவங்க சுத்தி இருந்தா நீங்க எப்பவுமே இன்னும் டபுள் ஆயிடும் ஜாய். உங்ககிட்ட கொஞ்சம் டிப்ரெஷன் வந்து அதை கொத்தி சாப்பிடுறதுக்கு, துக்கம் வந்த அந்த இது, அந்த வைப்ரேஷன்ஸ் யாருக்கு அந்த எனர்ஜியோ அந்த பிராண ஜகத்துல, தோஸ் கிரீச்சர்ஸ் விச் யூ கேனாட் see surround you. நீங்களும் எப்பவுமே டிப்ரா உங்க பக்கத்துல ஒரு 1/2 மணி நேரம் யாராவது ஈவன் ஒரு கல்யாணத்துல உட்காந்து இருந்தா சட்டில் லெவல்ல கொஞ்சம் போன அப்புறம், ஏன்டா எனக்கு வந்து இத்தனை ஹாப்பியா வந்து எனக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்குன்னு. ஏன்னா அந்த வைப்ரேஷன் நீங்க பேசாம இருந்தா கூட உங்களுக்கு அந்த ஆளு தெரியாதா கூட there is a transference. அதனால நாம வந்து எப்பவுமே இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும்போது கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தெம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை பிடிக்க. நம்ம என்ன பண்ணுமோ சீக்கிரம் போயிட்டோம். கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தெம், லெட் தெம் எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ் சொல்லி அதை பார்க்கணும். ஏன்னா நாம ரொம்ப துக்கமா இருக்குன்னு சொல்லும் போது பக்கத்துல உட்காந்துருக்கும் சிரிப்பு இருக்கும். சில சமயம் 40 வருஷம் முன்னாடி எங்க சித்தப்பா வந்து இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கு பண்ணிட்டாருன்னு. அப்ப இந்த ஆளுக்கு வந்து என்ன தோணும்னா, 40 வருஷம் முன்னாடி பிறந்து இன்னும் வந்து வச்சுன்னு உட்காந்துருக்கேன், இது அழுதுன்னு உட்காந்துருக்கேன், இன்னுமே என்ன பண்ண முடியும்? அந்த சித்தப்பாவும் போயாச்சு, இவன் அப்பாவும் போயாச்சு, இவன் இதை வச்சுன்னு உட்காந்து இவனுக்கு சிரிப்பா இருக்கும். ஏன்னா ஹீஸ் அப்சர்வர். அவன் குடும்பத்திலே அந்த மாதிரி இருந்தா இவனும் அழலாம், சொல்ல முடியாது. பட் தட் இஸ் த ஆட்டிடியூட். லேர்ன் டு see anything, capacity to hold it, which especially is disturbing you, which gives you pain, which makes you fear. அதை தெளிவா பார்த்து அன்னைட்டு ஆஃபர் போட்டு டாட்டா பைபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த பாரம் போற மாதிரி இருக்கும் உள்ள இருந்து மனசுல, எமோஷன்ஸ்ல. யூ வில் ஃபைண்ட் த ஜாய் தட் கம்ஸ். அதை பார்க்கணும்.
ரொம்ப நன்றி சார். கரெக்ட். நீங்க அந்த அது பின்னாலேயே போகாம அதை தூக்கி நம்ம போட்டுட்டு ஹாப்பினஸும் ஜாயும் கொண்டாந்து அதை ஃபில்அப் பண்ணாக்க ஓரளவுக்கு நமக்கு அது நாம பண்ண வேண்டாம், அதை பிடிச்சு அன்னை கிட்ட ஆஃபர் பண்ணணும். அதான் அன்னைக்கிட்ட ஆஃபர் பண்ணிட்டு ஏன்னா நம்ம she will burn it away. She will burn it away. அதை வந்து எரிச்சு நமக்கு எரிச்ச அப்புறம் வராது திரும்பி. அது பின்னால போக கூடாது நம்ம. இல்ல அது பின்னால நாம போக வேணாம், நீங்க விரும்பியா கூப்பிடுற இல்ல வரும்போது தானே அது. when it comes don't let it go. அதை திருப்பி அண்டர் கிரவுண்ட்ல போக கூடாதுங்க, ஏன்னா திருப்பி வரும். அன்னைக்கிட்ட all that denies must be torn out and slain and crushed many long. இன்னொரு இடத்துல அதுக்கு லைன் இருக்கு, அந்த சமயத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது he tore desire from its bleeding roots ஆமா and offered to the gods its vacant place. ஏன்னா அந்த இதெல்லாம் வெளியில எடுக்கும் பொழுது அந்த வேரோட பிடுங்கும் போது வலி அதிகமா இருக்கும். நீங்க மேலே லேசா கட் பண்ணா ரொம்ப வலிக்காது, ஆனா 2 நாளைக்கு அப்புறம் வந்து முடிக்கும் அந்த கடை வர மாதிரி. வேரோட பிடுங்கும் போது ஒரு நம்மளுக்கு ஃபீல் தட் பெயின், பட் பேட் தட் ஒன்ஸ் வேரோட பிடுங்கி ஆஃபர் இட் அப் டு தி மதர் so that there is clearance permanently. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நாளா ஒரு உறுத்திட்டே இருந்தது. ரொம்ப நன்றி சார். சரி, எனக்கு ஒரு இது கிட்ட தெரிஞ்சுக்கணும் சார். நாமா சாண்டிங் நமக்கு சைலன்ஸ் ப்ரேயர் மெடிடேஷன் அவ்வளவு தூரம் எத்தனை தான் நம்ம ஃபிசிக்கலாக உட்கார்ந்தா கூட அந்த மனசு அதில் வந்து ஃபிசிக்கலாக தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அது எங்கெங்கேயோ வித்தவுட் டிக்கெட்டு போயிட்டு வந்துடும். ஆனால் அதனால நான் என்னன்னு தெரியல ரைட்டாக தப்பான்னு நாமா சாண்டிங். ஆனால் எல்லா ஃபோட்டோவும் நான் ஒன்றா தான் அது வச்சுருக்கோம். அதுவும் தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியாது. ஏன்னா God is only one. ஒரு சக்தி இருக்கு, அது நம்ம தேடி அப்ப நான் எல்லா படத்தையும் போட்டோ வச்சு தப்பா இல்ல தெரியல உட்கார்ந்து இருக்கோம் தவிர நாம அது அவளுக்கு கேட்குமே, நம்ம எப்படி லெட்டர் போஸ்ட் பண்றோம், அப்ப அவளுக்கு போய் கிடைக்கிறது. அது மாதிரி நாம கேட்டீங்கன்னா நம்ம இதை கேட்கறா அப்படிங்கிற அது ஒரு ஃபீலிங் நமக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதுல தப்பா ரைட்டா என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப நன்னா இருக்கும். நான் சொல்றேன். இதுக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஜென்ரலி நம்ம வீட்டில எல்லாம் கடவுள் படங்கள்லாம் இருக்கும், ராமர் படம் இருக்கும், கிருஷ்ணர் படம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல தவறு இல்லை, ஏன்னா அது வந்து தே ஆர் ரியல். அதாவது ராமர் இல்லை கிருஷ்ணர் இல்லைன்னு கிடையாது. பட் அன்னை அரவிந்தர் படங்களை அதோட மிக்ஸ் பண்ணி வைக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அன்னை அரவிந்தரோட நம்ம அப்ரோச் பண்றது யோக பாதைக்காக. அது வந்து ஸ்டில் இட் இஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப். ஒரு இது அங்கே வந்து இது அன்னை அரவிந்தர் வர்ஷிப் பண்ணுற நம்மளுடைய நியமங்கள் அங்கே வந்து அன்னையை குளிச்சு விட்டு தான் நம்ம வந்து ப்ரே பண்ணணும், இது பண்ணணும்னு கிடையாது. ஸோ 2 விஷயமும் கண்டினியூ ஆகும்போது when you are moving towards the yoga, நீங்கள் வந்து அன்னை அரவிந்தருடைய படங்களை தனியாக ஒரு இடத்துல வச்சு தியானம் பண்ணுறதுக்கு மெடிடேட் பண்ணுறதுக்குலாம் அன்னை அரவிந்தர் படங்களை வச்சுட்டு பண்ணுறது. அதே மாதிரி நாம ஜபம் என்னன்னா, இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த நேம். அதுல பக்தியும் இருக்கணும். நான் நம்ம நேற்றுக்கு தான் லெட்டர்ஸ் ஆன் யோகா படிச்சுட்டு இருந்தேன் பார்ட் 2ல. அந்த இடத்துல சாதனா த்ரூ டெவோஷன் வருது. அதுல நாம ஜபத்தை பத்தி ஒரு செக்ஷன் இருக்கு. லெட்டர்ஸ் ஆன் யோகா பார்ட் 2ல சாதனா த்ரூ நாலேஜ் வரும், சாதனா த்ரூ கர்மா த்ரூ ஒர்க்ஸ் கர்மா வரும், அண்ட் சாதனா த்ரூ டெவோஷன். இந்த டெவோஷன்ல வந்து அதான் இந்த நாம ஜபம் எப்போ எஃபெக்டிவ் இருக்குன்னா அதோட அந்த எமோஷன். இட் இஸ் நாட் சம்திங் லைக் நம்ம கணக்கு போட்டு 108 பண்ணணும். ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் டு சூஸ். ஃபர்ஸ்ட் பி கிளியர் எந்த பாதையில் நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்க ரிலீஜியஸ் பாதையில இருக்கேள், ராமநாமத்தை சொல்ல விரும்புறீங்கன்னா அங்க கூட ஒரே ஒரு நாமத்தை சூஸ் பண்றது பெட்டர். 5-6 பண்ணா அந்த இது டெவலப் பண்ண வராது. அதை வந்து தமிழ்ல வந்து உரு போடுறதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது இந்த நாமாவில் டேக் யூ டு த டெய்டி. அந்த மந்திரம் எப்பவுமே ஈவன் அந்த ட்ரெடிஷனல் வர்ஷிப்லயும் 3 விஷயம் உண்டு. மந்திரம், யந்திரம், தேவதா. இந்த 3ஐயும் வச்சுதான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸ்ரீவித்யாவா இருந்ததுன்னா
அந்த ஸ்ரீவித்யால அந்த கொடுக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்ரீ மேரு ஸ்ரீ சக்கரத்தை யூஸ் பண்ணி யூ ரீச் திரிபுர சுந்தரி. ஷீ இஸ் த டெய்டி. அதே மாதிரி மற்ற இடத்துலையும் யந்திரங்கள் இருக்கு. இன்னும் கோவிலில் இருக்கிற வருஷத்துல எப்பவுமே அந்த பெரிய கோவில்கள்ல அந்த சிலைக்கு அடியில் அந்த யந்திரம் இருக்கும் பர்டிகுலரா. அந்த யந்திரம் மூலமாக தான் அந்த பவர் இஸ் invoked and the power stays because of the yantra under the silai, under the deity. It's not just a silai only. So அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாம ஜபம்னு வச்சிருந்தா எந்த பர்டிகுலர் பாதையை சூஸ் பண்ணியிருக்கிறோமோ, எந்த தேவதை அடையணும், தேவதாவை அடையணும், கிருஷ்ணர் அடையாத கிருஷ்ணரின் மந்திரங்கள். பட் அரவிந்தர் இதற்கு ஸ்பெஷலா ஆன்சர் கொடுத்துருக்காரு. இன் திஸ் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் யோகா, the only mantra or nama which can be used is that of the mother or my name and the mother together. தன்னோட பேரை கூட தனியா யூஸ் பண்ண அவர் பர்மிஷன் கொடுக்கல. அன்னையை நீங்க வந்து யூஸ் பண்ண அன்னையுடைய நாமாவை எந்த விதத்தில் நீங்க கூப்பிட விரும்புகிறீர்களோ, இல்லைன்னா அன்னை அரவிந்தர் சேர்ந்தது. அன்னை அரவிந்தர் கொடுத்த ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மந்த்ரா சம்பக்லால்ஜிக்கு அப்புறம் கொடுத்தா, முன்னாடி சத்யேந்திர சௌத்ரிகிட்ட கொடுத்தா, ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். அப்படி இல்லைன்னா மா ஸ்ரீ அரவிந்தோங்கிறதும் அன்னை கொடுத்துருக்காரு. மோனா சர்க்கார்கிட்ட கொடுத்த அந்த மந்திரம் அன்னை அரவிந்தர் நீ கூப்பிடும்போது மா ஸ்ரீ அரவிந்தோ, மா ஸ்ரீ அரவிந்தோ. அண்ட் மூன்றாவது வந்து இவரை பத்தி சொன்னார். அதாவது ஒரு 2-3 பேருக்கு வேலை கொடுத்த போது அவளால் சரியா பண்ண முடியாத போது ஆசிரம்ல ஒரு பாபாஜின்னு இருந்தார், ராமகிருஷ்ணதாஸ். அவர் தான் ஒடிசால வந்து முழுமையா அன்னை அரவிந்தருடைய பக்தியை பரப்பினவர். அவர் தான் இங்க உட்காந்து அவரோடக்காக வேலை பண்ணது. பிரபத்தின்னு ஒரு காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் மூலம் வந்து ஒடிசால போனா கிராமத்துல அன்னை அரவிந்தர் சென்டர். அவெல்லாம் கேட்ட, இவர் மட்டும் எப்படி இங்க உட்காண்டபடியே உங்க வேலையை வந்து இவ்வளவு ஈஸியா பண்ணிடுறாரு. உண்மையிலே சொன்னா அவர் ஒரு மந்திரம் யூஸ் பண்ற. அன்னிட்டு எல்லாம் கேட்டேன், நீங்க என்ன மந்திரம்? அதான் நீ எங்க கிட்ட கேட்காது, அவர்கிட்டே போய் கேடு. ஐ திங்க் வேர்ல்டு யூனியனோட சேர்மன் தான் கேட்ட கொஸ்டின், ஐ எம் நாட் ஷுர். அவர் வந்து அவரை போய் கார்ல, அவர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டல, நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரணும்னா அவர் ரொம்ப பேச மாட்டார், அவரோட வந்துட்டு ஆபீஸ்ல வந்தப்ப ஏதாவது அன்னையே நீங்க ஒரு ஸ்பெஷல் மந்திரம் யூஸ் பண்றீங்களே, அந்த மந்திரம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்க வேலையும் நல்லாதான் நடக்கட்டும். ஸோ ராமகிருஷ்ணதாஸ் வந்து மந்திரமா, ஆமா அன்னையே சொல்லியிருக்கார், நீங்க ஏதோ மந்திரம் யூஸ் பண்ணுங்க. ஓ அதுவா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி மா 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 அப்படின்னு எப்பவுமே ஜபிச்சுட்டு இருக்கும். வேலை நடந்துட்டு இருக்கும்போது அனாகத்தம்னு நம்ம ஹார்ட் சென்டர்ல நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இருந்த, அவரை பத்தி நிறைய நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஷாமலா அக்கா கூட சொல்லுவா அதை பத்தி. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனா சில பேர் அவர்கிட்ட வந்து அந்த லைஃப் டிவைனன் வந்து அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும்னு போனா, என்ன இடத்துல என்ன சாப்டர்ல உனக்கு பிரச்சனை, அந்த சாப்டர் இதெல்லாம் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், கண்ணா மூடின்னு கையால அந்த 2 பேரை தடவி கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்டா அந்த இவர் மைண்ட்லயும் அந்த இடத்துல போட்ட அந்த லைஃப் டிவைன்ல எழுதின அந்த விஷயத்த பத்தியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்கோர்ஸ் இன் ஒரியா அவர் பண்ணுவார். பட் அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மந்திரம் வந்து நம்ம டைரக்டா கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் அன்னை பார்த்துப்பார். ஸோ அதனால நாம வந்து இந்த யோகத்தில் யோக பாதையில் முன்னேறத்துக்கு பெஸ்ட் மந்த்ரா, அது ஒன்லி மந்த்ரா சாங்ஷன் இஸ் த நேம் ஆஃப் த மதர். அதை நீங்க வந்து அன்னையே அன்னைன்னு கூப்பிடலாம். மாமான்னு கூப்பிடுறது உங்களுக்கு அந்த கனெக்ட் பண்ணலன்னா யூ கேன் சே அன்னையே, தாயே, எப்படி கூப்பிடுவேளோ நீங்க அன்னைய நார்மலா அந்த மந்திரமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரவிந்தரை பகவான் பகவான்னு கூப்பிடலாம். நீங்க அரவிந்தரை நினைத்து கொண்டு பகவான் பகவான்னு கூப்பிடலாம். நீங்க வந்து அரவிந்த் ஸ்ரீ அரவிந்தும் ஸ்ரீ அரவிந்தும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த யோகா பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க, யோகா திருவுரு மாற்றம். அப்போ வந்து நாம வந்து மற்ற நாம ஜபத்தைனா ஒரு நாம ஜபத்தை
சித்தி அடையறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சூஸ் ஒன் whichever is that. இப்போ உங்களுக்கு அந்த கிருஷ்ணருடைய மந்திரம் தான் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதுன்னா இப்போதைக்கு அதை பண்ணுங்க, அதை மாத்திரம் பண்ணுங்க. அது மூலமா நீங்க இங்க வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அரவிந்தர் சொல்லியிருக்காரு திலீப் குமார் ராய்க்கு, நீ கிருஷ்ண பக்தி பண்றியே இதை வந்து உனக்கு ஒன்றும் இதுல நீ இப்போதைக்கு பண்ணிக்கோ, நாளைக்கு வந்து உனக்கு வந்து அது தெளிவு அது மூலமா ஏற்பட்டு நீ வந்து இந்த பாதைக்கு வந்து விடுவாய் என்று. ஸோ அதனால நாமஜபத்தை பொறுத்தவரை ரொம்ப ஸ்கேட்டர், அதாவது டைவர்சிஃபை பண்ணா அப்புறம் அந்த இது டைல்யூட் ஆகும், இந்த எஃபெக்ட் டைல்யூட் ஆகும். ஓகே சார், ரொம்ப கிளியரா எடுத்து புரிஞ்சுன்னுட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட கேள்வி என்னன்னா சார், நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவருடைய கேள்வியை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதே ஒரு மெடிடேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மனித மனம் என்ன நினைக்குதுன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தாலே தீர்வு கிடைச்சிரும்னு ஒரு தவறான குணம் நம்ம கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அன்னைக்கு நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறோமோன்ற ஒரு அல்பமான குணமும் என்கிட்ட இருக்கு. நம்ம இத சொல்லிட்டே இருந்தாதான் வந்து இந்த பிரச்சனையை பத்தி நினைச்சுட்டே இருந்தாதான் நமக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். எப்படின்னா 48 நாள் கோவில்ல விளக்கேத்துறதோ இல்ல ஒரு மந்திரம் சொல்றதோ இப்படியே நம்ம பழக்கப்பட்டு போயிட்டோம் இது நாள் வரைக்கும். சோ இதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு ஒரு தவறான ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது சமர்ப்பணம் பண்ணிட்டா அதோட நம்ம அமைதியா இருக்கணும்ன்ற ஒரு எல்லைக்கு போறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் சார்? சரி, சயின்டிஸ்ட் விஷயத்துல நீங்க என்ன சொல்றேன்னா, அது வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் சம்திங் பாசிட்டிவ். He is not remembering his suffering, his pain or his disturbance. ஐன்ஸ்டைனுக்கு ஒரு விஷயம் தெரிய விரும்பினார். அவர் வந்து இந்த எனர்ஜியை பத்தி அந்த கதையே இருக்கு. அதாவது அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப மைண்ட்ல அதையே நினைச்சுட்டு இருந்த போது, ஒன்றும் பதில் கிடைக்காத போது பெர்லின்ல தன்னுடைய குழந்தைய வந்த சின்ன அந்த பெராம்புலேட்டரை தள்ளிட்டு போகும்போது திடீர்னு அவருக்கு ஃபிளாஷ் ஆச்சு, E is equal to mc². ஆர்கிமிடிஸ் கேஸ்லயும் அப்படிதான் வந்தது ஞானம். ராமானுஜம் சொல்லியிருக்கார், நான் வந்து அந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இது பண்ணும்போது அந்த நாமக்கல் தாயாருடைய ஆசீர்வாதத்தால் திடீர்னு என் மைண்ட்ல வந்துடும் ஃபைனல் ரிசல்ட். அதுக்கப்புறம் கேப் இருக்கும் அந்த ஈக்குவேஷன் ஆரம்பிச்சதுன்னு. ஹார்டிலாம் அந்த இன்னொரு மேத்தமேட்டிஷியன் கேம்பிரிட்ஜோட அவர் வந்து அதை பார்த்த போது அதான் சொன்னார், அதாவது இவருக்கு எப்படி வருதுன்னு தெரியறது இல்லை எங்களுக்கு, ஆனா கரெக்ட் ரிசல்ட் வந்து விடுறது, நடுவு ஸ்டெப்ஸ் அப்புறம் நாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பண்ணிட்டு விடுறோம். ஸோ மெயின் விஷயம் நாம என்ன நினைச்சுக்கணும்னா, ஒரு பிரச்சனையும் ஒரு நெகட்டிவ் விஷயத்தையோ நீங்க எவ்வளோ மைண்ட்ல சுத்த வைக்கிறீங்களோ அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை வந்து ஒரு தடவை தெளிவா அன்னை சொல்லியிருக்கேன், அதை வந்து தெளிவா ஒரு டீட்டெயில் அதுல என்னெல்லாம் இருக்கோ, எப்படி நீங்க வந்து ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்தனா ஒரு ஆடிட்டர்கிட்ட போனா ஆடிட்டரை சால்வ் பண்ணி கொடுத்துருவார். பட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சொல்லணும், எனக்கு அங்கேருந்து இன்கம் வருது, இதுல இருந்து வருது, அதுல ஒரு கேஸ் இருக்கு, இதுல இருக்கு, இதை நான் வந்து ஃபுல்லா ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு ஆடிட்டர்கிட்டயோ போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சால்வ் ஆஃபர் பண்ண அப்புறம் நீங்க மைண்டை போட்டு குழப்பிக்க கூடாது. நான் அவர் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இல்லை டாக்டரா இருந்தா இந்த மெடிசன் இந்த சாப்பாடை தவிர்த்துருங்க, இந்த மெடிசன் இந்த இத்தனை தடவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தா டிஃபைன் இட் கிளியர்லி டு யுவர் செல்ஃப். அதாவது எனிதிங் which is disturbing you and don't try to solve it yourself. அதை நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணாத கூடாது. கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஆஃபர் டு தி மதர் அண்ட் ஃபர்கெட் அபௌட் இட். வராது. சிலர் மேல ஈஸியா கோவப்பட்டோம்னா சின்ன சின்ன இதை கூட கோவப்பட்டாங்க. அப்ப அது வந்து கோவம்ங்கிற கேரக்டர் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறதுங்கிற மேட்டர் இல்ல. ஆனா செய்யறது அகைன் ரெண்டு விஷயம். ஒண்ணு டோன்ட் கிவ், கொஞ்சம் ரெண்டு பேர் பேசறல அதே பிளஸ் தான். யார்கிட்ட எல்லாம் சொல்லாம இருக்குமோ அவங்கள்ட்ட நம்ம ஏதோ ஒரு ஹார்மோனியா ஏதோ ஒரு இது இருக்கு, அதனால அங்க வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். சரின்னு ஏதாவது கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன். என்னமோ போங்க, இப்படி லைஃப் லாங்க கத்துக்கிட்டே இருந்தா எப்ப கத்துக்க முடிக்கிறது? என்ன क्वेश्चन எனக்கு புரியல. அதான்
யாராவது கேள்வி ஏதாவது கேட்டீங்களா? இல்ல தவறாம மைக் ஆன் ஆயிடுச்சா? கொஞ்சம் விளக்கமா. கோவத்தை பத்தி ஏதோ யாரோ கேட்டா, பட் ஐ couldn't understand the question. அது ஏதோ பை மிஸ்டேக் அவரோடது அன்மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்மா. ஓகே. சார் வந்து இவங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அன்மியூட் ஆனதுனால இன்னொரு கொஸ்டின் வர மாதிரி இருந்தது. பட் ஆனா சொன்னது பதில் முடிஞ்சாச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுகந்தா மேடம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இல்ல வாய்ஸ் ஓவர்லுக் ஆனதுனால கடைசியா ஏதாவது புரியாம இருக்கா? சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கேட்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள அவங்க அதே இதை கேட்கும் போது எனக்கும் அந்த பதில் நல்ல சூட் ஆச்சு. நம்ம கேட்கவே வேண்டாம், இவங்க கரெக்டா நம்ம நினைச்சதை இவங்க கேட்குறாங்க, எப்படி அதை சொல்யூஷன் சரி பண்றது அப்படின்னு. ஸோ அது நமக்குண்டான பதில் சார் சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட்ல ஒரு பிரச்சனைய நீங்க விட்டுட்டீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா அதோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த இதுக்கு டேக்ஸை பத்தி எனக்கு இந்த வருமானம்லாம் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஸ்பீச் வந்துருச்சு. அது மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்ல நீங்க எப்படி முடிச்சீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பதிலே எனக்கு போதுமானதா இருக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி. சரி, நம்ம வந்து புத்தி அளவுல ஒரு விஷயத்த நம்மளுக்கு வரதை சால்வ் பண்ண முடிஞ்சதை சால்வ் பண்ணியாச்சு. பட் அது வந்து நம்மள இன்னும் டிஸ்டர்ப் பண்ணி வந்துட்டே இருக்குன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியல. நம்ம சால்வ் பண்ணாத சமயத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிலவெண்ட் எக்ஸ்பர்ட்ட போகும். இப்போ நம்மளுக்கு ஒரு தலைவலி வர்றது, வீட்லயே கொஞ்சம் ஒரு குரோசினையோ அனாசினையோ போட்டு 2 நாளைக்கு அது சால்வ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது நம்ம லெவல்ல புத்தி லெவல்ல நம்ம பண்றது. பட் 2 நாளைக்கு மேலேயும் அந்த தலைவலி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகும். சார் நான் 2 நாள் ட்ரை பண்ணேன். அப்புறம் யூ எக்ஸ்பிளைன். பட் ஒன்ஸ் யூ எக்ஸ்பிளைன், ஃபர்கெட் அபவுட் இட். ஏன்னா அந்த விஷயம் இந்த லெவல்ல இருக்கும்போது அன்னை கிட்ட ஒரு விஷயத்த விட்டுவிட்டா, இல்ல ஈவன் உங்களுடைய ட்ரெடிஷனல் வர்ஷிப்ல ஒரு விநாயகர்கிட்டையோ இவாட்டையோ விட்டுவிட்டா, அந்த நம்பிக்கை தான் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம். The more your faith, the more your problem will get solved. அதனாலதான் ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல சேயிங் இருக்கு, ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டன்ஸ். ஆக்சுவலி உண்மை இது. முழுமையான நம்பிக்கை இருந்த ஒரு மலையே நம்மளால மூவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த நம்பிக்கை எதுவும் யார் மேல வைக்கிறோம், இறைவன் மேல. இறைவனால பண்ண முடியும். அதே மாதிரி தான் எப்படி நம்ம வந்து அபிராமி பற்ற கேஸ்ல பார்த்தோம் இல்லையா, அமாவாசை அன்னைக்கு எப்படி பௌர்ணமி நிலவு எங்கேருந்து வந்தது, அதெல்லாம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்ப நம்பிக்கை இருக்கோ. பட் மெயின் என்னன்னா ரிசல்ட் யூ ஹேவ் டு லீவ் டு தி டிவைன். அந்த ரிசல்ட் வந்து நாம வந்து இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு பதில், இந்த மாதிரி தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒரு நம்பிக்கை இருந்தால் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து நாம வந்து வெளியில இருந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வைக்கக்கூடாது. அது மேல கீழே போயிட்டு இருக்கோம். வி ஆர் ஹியர் டு லேர்ன் அண்ட் ப்ராக்ரஸ். அதனால இந்த அட்வென்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு அட்வென்ச்சர்ல நடுவுல வந்து ஒரு அந்த இது மாதிரி வைப்பா, அந்த ஸ்பெஷல் ரேஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள நெளிஞ்சு அந்த பக்கத்துல இருந்து வரணும். எவ்வளவு ஹாப்பியா போகணும். நம்ம சொல்றோமா இவ்வளவு கஷ்டமான ஓட்டவையும் ஏன் பண்ண, நேரே நடந்து போயிருக்கலாமே இல்லை. திஸ் இஸ் அன் அட்வென்ச்சர். இதுல மைண்ட்ல கிளாரிட்டி இருக்கணும். உலகத்தில் நாம் இருக்கும் இந்த வாழ்க்கை நம்முள் இருக்கும் இறைத்தன்மையை ஜன்ம ஜன்மாக வளர்த்து கொண்டு கடைசியில் அந்த இறைத்தன்மையுடன் ஒன்றிவிட வேண்டிய நிலைதான் எனக்கு தேவை. ஏன்னா இது பார்த்துருக்கோம். இதுலேயே நீங்க மாட்டின்னு இருந்தேன்னா தென் யூ ஹேவ் டு ஆல்சோ ஃபாலோ த கான்சிக்வன்சஸ். வந்து துக்கமும் இருக்கும், சுகமும் இருக்கும், ஆனந்தம் வராது. அதுதான் கொஸ்டின். நன்றி சார், ரொம்ப நன்றி. இதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அன்னைக்கிட்ட வேண்டுதல் வைக்கும் போது அந்த வேண்டுதல் நமக்கு பிரார்த்தனையோ வேண்டுதலோ நடக்காத போது அதை எப்படி சார் எடுத்துக்கணும்? நம்ம வந்து அன்னைக்கிட்ட நெருங்கலன்னு எடுத்துக்கணுமா, இல்ல அன்னையின் அருள் நமக்கு கிடைக்கலன்னு எடுத்துக்கணுமா, இல்ல வந்து கிடைத்தால் அருள், கிடைக்காவிட்டால் பேரருள், அந்த மாதிரி ஒரு மனசுல இது அன்னையின் முடிவுன்னு எடுத்துக்கணுமா சார்? அன்னையே கிளியரா சொல்லிருக்க. நீங்க மூணாவது சொன்னேன் இல்லையா, அது அன்னையோட வேர்ட்ஸ் என்னன்னா, when you pray for something, if it is given to you,
it is grace. If it is not given to you, it is a greater grace. நானே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ பொண்ணுக்காக பையன் பார்க்குறோம், ரொம்ப நல்லா வரன்னு படுறது, அன்னைட்டு ஆஃபர் பண்ணுறோம், அந்த இது தவிர்ந்து போய்டுறது. மைண்டில் துக்கம், அந்த பையன் போயிட்டான் பாரு, இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் இதே எல்லாம் இருந்ததுன்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஃபேமிலி அந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்தது அவெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ண போகிறது. அவன்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு கொடுத்து பொண்ணோட வாழ்க்கை நராம போயிடுது சார். ஏன்னா நம்மளுக்கு அது நெக்ஸ்ட் என்ன, அது கிடைக்காதனால என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதையும் அந்த ஃபெய்த் இருக்கணும். அன்னை வில் டூ த பெஸ்ட் ஃபார் யூ, பட் நாட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் யுவர் டிசைர்ஸ். அங்கதான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வென்பது நம்மளுக்கு தேவை, அதை வாங்கணும்னு. அதுக்கு மேல லைஃப்ல என்ன பிரச்சனை ஆகலாங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், சின்னதா ட்ரை பண்ணோம், அது ஃபெயில் ஆயிடுது. ஏன்னா உன்னோட இதுல இல்லை, நீ உடனே அம்பானி ஆயிடுவேங்கிற ஒரு கேரண்டியும் கிடையாது. அந்த பிசினஸ் சப்போஸ் மேல போயிருந்ததுன்னா அதுல முன்னால சமாளிக்க முடியாம 10 வருஷத்துல நீ ரோட்ல வர மாதிரி நிலைமை இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் விஷயத்துல அன்னை சொல்லியிருக்க, ஒரு சாதகர் அந்த மாதிரி கேட்டார். அதாவது நாங்க உங்களுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கோம், இப்போ இந்த மாதிரி ஒரு 4 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி போச்சு. அன்னை என்ன சொன்னாங்கன்னா, நீ அந்த ஆக்சிடென்ட்டை தான் பார்க்கற, அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி எல்லார் லைஃப்லையும் வரும். இந்த டிவைன் கிரேஸ்னால எது உனக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும், ஆக்சிடென்ட்டாக நடக்க இருந்ததோ, அது ஒரு சின்ன கொஞ்சம் கை காலில் கொஞ்சம் ஒரு அடிபட்டு அதோட சரியா போயிடுது, அது உனக்கு தெரியாது. தலை சொல்லுவா இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு. The grace works in that way. நாம என்ன அன்னை இது பண்ணியிருக்கோம், போற வழியில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அன்னை சொல்லியிருக்காரு, உன்னோட வாழ்க்கையில நார்மலா போயிட்டு இருக்கிறதே பெரிய கிரேஸ். எவ்வளவு பேர் வாழ்க்கையில எந்த பிரச்சனை உனக்கு எப்போ தெரியும் அந்த பிரச்சனைகளை அன்னை வர முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ துக்கங்கள் நார்மலா வர வேண்டியது நம்ம வாழ்க்கையில, அது அன்னை முன்னாடியே நம்மளுக்கு தெரியாம எடுத்துடுறோம், அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதனால எப்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா அதை மட்டும் எடுத்துன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போறோம், பாருங்க இந்த ப்ராப்ளம் வந்து. உனக்கு எவ்வளோ வர வேண்டிய, உன் கணக்கில் வர வேண்டியது கர்மாவால அதில் 90% அன்னை முன்னாடியே பிளாக் பண்ணிட்டான். அந்த 10% மூலமா நாம போனோம். அந்த 10% இஸ் ஆல்சோ an opportunity to increase your surrender, to increase your peace, which is from inside, the joy which nothing can take away. அது உனக்குள்ள இருக்கு. In fact, these are occasions when you can bring that joy forward into your external life. அவ்வளவு. நன்றி சார், நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? ஓகே. இப்போ மதர்கிட்ட நிறைய ப்ரே பண்றோம், நிறைய கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் நம்ம விட்டு அது போகுது. இது நம்முடைய தவறா இல்லையா, இல்லை மதருக்கு உணர்ந்தே அது செய்யறாங்கன்னு? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல மதர் தெரியறதுக்கு முன்னாடி மதர் தெரியாது, பட் மதர் தான் ஷீ brought to her. அவங்க தான் என்ன உணர வச்சாங்க, நிறைய கொடுத்தாங்க. பட் we lose something. அப்ப அது எப்படி எடுத்துக்க, என்னுடைய பிஹேவியர்னாலயா இல்லை என்னுடைய பிரார்த்தனை இல்லையா இல்லை என்னங்கிறது எனக்கு புரியல. I am still doing that prayers, சாவித்திரி படிக்கிறது, writings, everything I am doing. For instance, I can also நான் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத பிறகு கூட once pulse was very much low. அப்ப எல்லாம் ஒரு சரியாயிட்டு என்னுடைய பேரை கொண்டு வரோம், ஒரு 8 years only age. He came down. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. He came down and asked, தாத்தா எப்படி இருக்கீங்க? Don't worry, death is a part of life, but soul will be there. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறேன் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ என்னுடைய கண்டிஷன் இஸ் சோ மச். ஐ மீன் நான் சொன்ன மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க, இப்போ எல்லாம் இழந்த மாதிரி இருக்கு. இட் மே பி ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ. மேபி எவரிதிங் மே பி தேர், இன்சைட்ல இருக்கலாம். அதுக்கு என்ன என்ன எனக்கு புரியல. அதான் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. அதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. ஜஸ்ட் நம்ம யோகத்துல, அரவிந்தர் அண்ணன் யோகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கலாம். அரவிந்தருக்கு எழுதின லெட்டர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா
எப்படி ஒரு ஆன்மீக ட்ரெடிஷ்னல் அவுட்லுக் இந்த மாதிரி கொஸ்டின் யாரும் ஒரு குருட்ட கேட்க முடியாது. பேசிக்கலி என்னன்னா இதுல இப்போ வந்து நளினிகாந்த குப்தா, ரிஷப் சந்த், நம்ம அமிர்தா ஆறாவம்பத்துச்சாரின்னு நம்ம ஐயங்கார், அவர் சின்ன வயசுலயே அரவிந்தர்கிட்ட வந்தவர், அமிர்தாதான்னு சொல்லுவோம். அவளுடைய பக்திக்கும் அவளுடைய சின்சியரிட்டி முன்னாடியும் நம்ம எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான். அவளுக்கே ப்ராப்ளம் வராம இல்லை, அன்னையோடே இருந்தவா, தினமும் போய் அன்னைய பாக்குறவா அமிர்தா தான். அவரை ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவா ஆசிரமோட. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. ரிஷப் சந்துக்கு கேன்சர் வந்தது. பவித்ராதாவுக்கு கேன்சர் வந்தது. ஸோ இங்க நாம வந்தது வந்து நம்மளுக்கு ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அன்னை அரவிந்தர் கூப்பிடல. நம்ம திருவுரு மாற்றம்னா முன்னாடி நம்ம கான்சியஸ்னஸ் எவ்வளவு நம்ம மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அமிர்தாதாட்ட வந்து எப்போது யாரும் கேட்டேன்னா எப்படி இருக்கே அமிர்தாதான்னு கேட்டா அவர் இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லுவாருன்னா, ஏன்னா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அட்டாக் 2 வந்துடுச்சு 1960s. ஐ எம் ஃபைன், ஒன்லி மை ஸ்வீட் ஹார்ட் இஸ் கிவிங் மீ a little trouble அப்படிம்பார். ஸ்வீட் ஹார்ட்னா கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒரு பேர் உண்டு, ஐடியா உண்டு. பட் அவர் சொல்றது அவருடைய ஹார்ட் தான். ஆனால் சிரிச்சுட்டே சொல்வார். ஆல்மோஸ்ட் கடைசி நாள் வரை அவருக்கு படியேற அளவு கிடையாது அந்த ஹார்ட் கண்டிஷன்ல. ஆனால் அன்னை மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்ததுனால மெல்ல மெல்ல படியேறி அன்னையை பார்த்து அன்னை டைரக்டா வேலையை பிடிச்சது. இந்த என்னோட ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா இட்ஸ் எட்டர்னல் ஜேர்னி. கொஞ்சம் இப்போ நம்ம மலையேற்றத்துல போனோம்னா, நான் நைனிதாலில் வந்து சில லேடிஸ் எல்லாம் வாக்கில் அழைச்சின்னு போகும்போது, என்ன சார் இங்க வந்து நீங்க வாக் அழைச்சின்னு போனா எப்போ மேலே ஏறணும் இறங்கணும் திருப்பி ஏற்றம் வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. அதனால கடவுள் உங்ககிட்ட கேட்கலாமா, உங்ககிட்ட கேட்டு இமாலயத்தை சிருஷ்டிச்சிருந்தாருன்னா பிளாட்டா பண்ணியிருப்பார், ஏற்றத்தாழ்வு இல்லாம. உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாம பண்ணிட்டார், அதனால இமாலயத்துல ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்குன்னு. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அதை நாம வந்து ஒரு அட்வென்ச்சரா எடுத்துக்கணும். அதாவது எப்பவுமே நாம வந்து ஒரு விஷயத்த கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், அதை ஒரு படிப்பினைக்காக நம்மளுக்கு படிப்பினை மூலமா என்ன அந்த கஷ்டமே என்ன டச் பண்ண முடியாத ஒரு மனநிலைக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அதுதான் சமத்துவம். கீதையும் அதான் சொல்லியிருக்கு. அர்ஜுனனுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன வந்தது, பீஷ்மர் இருக்கா, துரோணாச்சாரியால் இருக்கா, இவாள் மேல நான் இப்படி வந்து போர் தொடுப்பேன். கிருஷ்ணர் சொன்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ண. நான் கடைசியில வந்து இன்னொரு லெவல்ல வந்த அப்புறம் சர்வ தர்மான் பரித்தியஜங்கிற நிலைமை கடைசியில வருது. We have to understand why we are here in the path. அன்னை அரவிந்தருடைய ஆரம்ப நிலையில குழந்தை வந்து பிரைமரி செக்ஷன்ல இருக்கும்போது லாலிபாப்பும் கிடைக்கும். அதுக்காக லாலிபாப் சாப்பிட்டுட்டே பிரைமரியை தாண்ட மாட்டேன்னா லாலிபாப் கொடுக்கறத நிறுத்திடுவேன். ஏன்னா இப்போ லாலிபாப் கொடுக்குறவரை இந்த பையன் பிரைமரியில இருந்து அடுத்த கிளாஸ்க்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் இலேஸ் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அன்னை கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை வச்சுன்னு வருவா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், 2-3 தடவை ஆகும், அந்த பக்தி வருது. பட் பக்தி எதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் இதே கண்டிஷன்ல கண்டினியூ பண்றதுக்காக இல்லை. Go to the next level and get something far more greater. ஒரு ஆனந்தம், ஒரு happiness which is there with you 24/7. அது எத்தனை பேர் அலையற ஒரு பெரிய ஒரு பணக்காரனுக்கு நான் அதை கேரண்டி பண்ணிட்டா அவன் சொத்தெல்லாம் விட்டுட்டு போயினா எதுக்காக அந்த சொத்தெல்லாம் பின்னாடி அழிஞ்சுட்டு இருக்கேன், என்ன எதிர்பார்க்கிறேன் அது மூலமா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அது கிடைக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஹேவிங் லாட் ஆஃப் மணி டஸ் நாட் கிவ் யூ ஹாப்பினஸ். நம்ம நிறைய பர்சனல் கேஸ்ல பார்த்துருக்கோம். இந்த ஸ்டீவ் ஜாப்ஸே ஆப்பிள் இது கடைசி ஸ்டேஜ்ல எழுதிட்டு வந்தா பணம்னு சக்சஸ்னு அலைஞ்சேன். அப்போ கொஞ்சம் யோசிச்சிருந்தா கடைசியில இப்போ இந்த மாதிரி ஆகுங்கிறதுக்கு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இவ்வளோ பணத்துக்கு பின்னாடி அலையாம நான் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி லீவ் எவ்ரி திங் டு த டிவைன், டு த மதர், வித் த ஃபெய்த் that she is doing the best for you, which is true. அது நம்மளுக்கு புரியலன்னா அது நாம அதை ஒரு நம்பிக்கையால எடுத்துக்கணும். நடக்கிறது சரி எல்லாமே நான் இவன்ட்ட only when we are offering sincerely with faith. அவ்வளவுதான். நன்றி. நம்மகிட்ட அப்பவும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் இமார்டல் ஸ்மைல்ங்கிறத சொல்லிட்டு தான் போறேன் எல்லா இடத்துக்கும்.
நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அது நம்ம பண்ணணும், அதையும் எதிர்பார்க்கிற, அதுக்காக பண்ணக்கூடாது. அரவிந்தர் சொல்லியிருக்க, பிரச்சனைன்னு வந்து குழந்தை என்ன பண்ணும், நேரா அம்மாட்ட தானே போகும். பிரச்சனையே முழுசா எடுத்துன்னு போங்க, நோ ப்ராப்ளம். பட் ஃபர்ஸ்ட் இதுல ஆன்சர்ல சொன்ன மாதிரி ஒன்ஸ் யூ ஹவ் லெஃப்ட் இட் டு ஹர், அதுக்கப்புறம் டோன்ட் கேரி இட் எனிமோர். அங்க கொடுத்துட்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறமா அதை தூக்கின்னு வந்தேன்னா நீங்க கொடுக்கலையா. ஒரு மூட்டையை எடுத்துன்னு போறேன் ஒரு இடத்துல, இதை இன்னும் நீ பார்த்துக்கோ, நான் அந்த மூட்டையை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்த அப்புறம் மூட்டை இருக்கக்கூடாது, பாரம் இருக்கக்கூடாது. அதே மூட்டை பாரம் வெளியில வந்த அப்புறமும் இருக்கு, நீங்க அங்க கொடுக்கல, அங்க காமிச்சு விட்டு திருப்பி மூட்டையை முதுகில தூக்கின்னு தான் வந்திருக்கு. So that you have to always remember. Once you have offered, நான் இந்த இதுக்கு எப்பவுமே என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, ரெகுலரா நம்ம சொல்ற அந்த பிள்ளையார் ஸ்லோகம் தான், பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தை, சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தை. அது எப்போ வேலை பண்ணும், அந்த பிள்ளையார் முன்னாடி நின்று உன்னுடைய பிரசன்ன வதனத்தை பார்த்து விட்டேன், இனிமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, எல்லா விக்னங்களும் இதோட தீர்ந்து போயிடுங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வந்துட்டா விக்னங்கள் தீர்ந்து போயிடும். அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுதான் நமக்கு வளர்த்துக்கணும். ஆரம்பத்துல ஈஸி இல்லை, போக போக அது நிச்சயமா ஏற்படும். நன்றி நன்றி. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஸோ இன்னும் ஒரு 5-10 minutes நான் முடிச்சுன்னு விடுவேன். ஓகே சார். தனசேகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நம்முடைய மனதுல வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 எண்ணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. பகவான் வந்து அந்த எண்ணங்களை வந்து ஒரு பாலகிருஷ்ண லீலையை சொல்லும்போது 3 நாள்ல பிளாங்க் ஆகிட்டாரு. பட் நமக்கு ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நல்ல எண்ணங்கள் வரும்போது சந்தோஷமா இருக்கு. தீய எண்ணங்களும் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது அந்த எண்ணங்களை எப்படி தடுத்து நிறுத்துவது, அந்த டெக்னிக் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஐயா. நன்றி. டெக்னிக் 2 இருக்கு. ஒண்ணு, அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்த பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு திருப்பி வந்துடும். அந்த எண்ணத்தை பிடித்து, அந்த எண்ணம் எனக்கு வேண்டாம்னா அத தைரியமா அந்த எண்ணத்தை பார்த்து, என்ன சொல்றது, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, இன்னொரு 10 வருஷத்துல ரொம்ப பிரச்சனை வரப்போறது, என்ன பண்ண போற, எப்படி சமாளிப்ப, டாக்டர் இது சொல்றாரு அதை சொல்றார். ஸோ அதை நீங்க வேண்டான்னு தள்ளினேன்னா 10 வருஷம் நீங்க ஹாப்பியா இருக்க போறது இல்லை. ஏன்னா வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை ஒரு தடவை ஆஃபர் பண்ணி நீ பார்த்துக்கோ, நீ எந்த கைண்ட் ஆஃப், ஏன்னா ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரதில்லை. 10 வருஷம் எப்படி போயிடுச்சு, 10 வருஷம் அந்த மாதிரி சொல்லுவார் சில பேர். 10 வருஷம் முன்னாடி நான் யோசிச்சு பார்க்கறதுல மக்கள் அந்த மாதிரி ரொம்ப பயந்துருந்தேன். 10 வருஷம் தாண்டி இருக்கேன், கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இன்னும் இது இல்லை, கொஞ்சம் 2 ப்ராப்ளம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தது. பட் ஸோ நடக்க வேண்டியது நடக்கிற சமயத்தில் நடக்கும். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் தட், அந்த அதனால ஏற்படுற பயத்தை, அந்த கவலையை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த கவலை பயம் வரக்கூடாது. சிச்சுவேஷன் நடக்கும்போது நமக்கும் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி இறைவன் அருளாலையும் அதை டேக்கிள் பண்ணும்போது பண்ணணும். இங்கிலீஷ் சொன்ன மாதிரி டோன்ட் கிராஸ் த பிரிட்ஜ் பிஃபோர் யூ கம் டு இட். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வரும்னு இப்போ கவலைப்பட ஆரம்பிச்சா அதுதான் அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எவ்வளோ வரும். இப்போ எக்கானமி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, விலைவாசி இப்படி போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்குன்னு எவ்வளோ வரும். யூ கேனாட் சால்வ் தட் திங். அப்போதான் இறைவனுடைய ஹெல்ப் வருது. அண்ட் ஆக்சுவலி என்ன ஆகும்னா, உங்களை ஒரு ஸ்பெஷலா ஒரு பார்த்து, அதுக்காக உங்களை கோடீஸ்வரரா பண்றது இல்லை. உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் சின்ன அளவுலயே சால்வ் ஆயிடும், பெருசா வராது. நன்றி. நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ சார். ஐயா இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை. ஓகே ஓகே ஓகே.